வாழ்க்கைங்கிற இந்த பெரிய போராட்டத்துல தனியா நின்னு போராடிட்டு இருக்கீங்களா? யாருடைய உதவியும் இல்ல, எந்த ஆதரவும் இல்ல. ஆனா பூஜ்யத்திலிருந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நாம உருவாக்கணும்னு ஒவ்வொரு நாளும் உங்க மனசுக்குள்ள ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கா? அப்படின்னா அன்பான சிம்ம ராசி உள்ளங்களே, இந்த ஆய்வு உங்களுக்காக மட்டும்தான். உங்கள் எல்லோருக்கும் என் இனிய வணக்கங்கள். ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் அலைவரிசைக்கு உங்களை ரொம்ப அன்போட வரவேற்கிறேன். இந்த ஆன்மீக பயணத்துல நீங்களும் எங்களோட சேர்ந்து பயணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம எங்க அலைவரிசைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம சிம்ம ராசியான உங்களுடைய ஆளுமையோட ஆழமான ரகசியங்களை பத்தி தான் பார்க்க போறோம். உங்க உண்மையான நண்பர்கள் யாரு? உங்களுடைய உண்மையான பலம் எது? உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கிற பலவீனம் என்ன? அப்புறம் உங்களுக்கு துரோகம் செய்ய வாய்ப்பு இருக்கிறவங்க யாருன்னு ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க இந்த ஆய்வுக்குள்ள போகலாம். நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த 5 பகுதிகளும் சிங்கம் மாதிரியான உங்க குணத்தோட ஒவ்வொரு பக்கத்தையும் உங்களுக்கு அப்படியே படம் பிடிச்சு காட்ட போகுது. இதுல உங்க பலம், பலவீனம், நீங்க யார முழுசா நம்பலாம், யாரிடம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்னு எல்லாத்தையும் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இது உங்க வாழ்க்கை பயணத்தை நீங்க இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய திறவுகோலா இருக்கும்னு நான் நம்புறேன். சரி, வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதற் பகுதி, சிங்கத்தோட தனித்துவமான குணம். சரி, ஒரு சிங்கத்தை மத்த மிருகங்கள் கிட்ட இருந்து எது தனித்துவமா காட்டுது? அதோட கம்பீரமா, இல்ல அதோட கர்ஜனையா? இல்லவே இல்ல. அதையும் தாண்டி அதோட ஆளுமைக்கு ஆணிவேரா இருக்கிற ஒரு அற்புதமான குணத்தை பத்தி தான் முதல்ல நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆமாங்க, இதுதான் சிம்மத்தோட மிக உயர்ந்த, விலை மதிக்கவே முடியாத ஒரு குணம். ஒரு காரியம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக யார்கிட்டையும் போய் குழஞ்சு பேசவோ, முகத்துக்கு நேரா புகழவோ, இல்ல அவங்க காலை பிடிச்சு கெஞ்சவோ இவங்களால முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு அவங்க திறமை மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும். நம்மால எதையும் சாதிக்க முடியும்னு அவங்க முழுசா நம்புறாங்க. அதே மாதிரி தாங்க, வாழ்க்கையில ரொம்ப கடுமையான கஷ்டங்களை அனுபவிச்சு யாருடைய உதவியும் இல்லாம தனியொராளா போராடி ஜெயிச்சவங்கள சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த வலி என்ன, அந்த பயணம் எவ்வளவு கஷ்டம்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்டவங்கள பார்க்கும்போது தங்களையே ஒரு கண்ணாடியில பார்க்குற மாதிரி அவங்க உணர்வாங்க. அவங்களோட போராட்டத்தை மனசார மதிப்பார்கள். ஆனா பாருங்க, பல நேரங்கள்ல சிம்ம ராசிக்காரங்கள மத்தவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இவங்களுக்கு ஆணவம் அதிகம், திமிரு, எப்ப பாரு தன்னை பத்தியே பெருமையா பேசிக்கிறாங்கன்னு ரொம்ப சுலபமா சொல்லிடுவாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. அந்த பார்வைக்கு பின்னாடி இருக்கிறது என்ன தெரியுமா? வாழ்க்கையில எப்படியாவது ஜெயிக்கணும், மேல வரணும், அப்படி வரும்போது யாருக்கும் அடிபணியாம ஒரு அதிகாரத்தோட வரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இலட்சியம்தான். ஒருத்தர நடுக்கடல்ல தனியா விட்டா கூட பரவாயில்ல, யாருடைய உதவியும் வேண்டாம், நான் தனியாவே போராடி கரை சேருவேன்னு துடிக்கிறவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க. அந்த போராட்ட குணம்தான் சில சமயம் வெளியிலிருந்து பார்க்கறவங்களுக்கு ஆணவம் மாதிரி தெரியுது. இரண்டாவது பகுதி, சிம்மம் மதிக்கும் மாமனிதர்கள். சரி, இவ்வளவு சுயமரியாதையுள்ள, யாருக்கும் தலவணங்காத குணம் கொண்ட இந்த சிங்கம் யாருடைய காலடியில போய் அமைதியா உட்காரும்? யாருடைய நட்பை ஒரு பொக்கிஷமா நினைக்கும்? அந்த சிங்கத்தோட மனசுக்குள்ள யார் நுழைய முடியும்? வாங்க இப்ப அதை பார்க்கலாம். ஏன்னா ஒரு சிங்கத்தோட நட்பு அது அவ்வளோ சுலபமா யாருக்கும் கிடைச்சிராது. அது எப்பவுமே மிகுந்த மரியாதையோட அடிப்படையில மட்டும்தான் உருவாகும். சிம்ம ராசியினருக்கு வரலாற்று நாயகர்கள் மேல ஒரு தீராத காதல் உண்டு. வீரபாண்டிய கட்டபொம்மன், சத்ரபதி சிவாஜி மாதிரி தன்னோட மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் வாழ்ந்த அந்த வீர தலைவர்களை தங்களோட ரோல் மாடலா பார்ப்பாங்க. அவங்கள மாதிரியே தன்மானத்தோட வீரத்தோட வாழணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை எப்பவும் இருக்கும். அதே போல பெண்கள்ல ரொம்ப வீரமானவங்க, தனிச்சு நின்னு போராடுறவங்கள அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாம சிங்க பெண்ணுன்னு சொல்லுவோமே, அது மாதிரி கணவர் ஆதரவு இல்லைன்னாலும், குடும்ப ஆதரவு இல்லைனாலும், ஒரு தனி மனுஷியா நின்னு ஒரு பெரிய குடும்பத்தையே காப்பாத்துற பெண்களை பார்த்தா அவங்க மேல ரொம்ப மரியாதை வைப்பாங்க. ஆனா பாருங்க, இவ்ளோ வீரம் கொண்ட இந்த அரசன் தலை வணங்குற ஒரே ஒரு இடம் எது தெரியுமா? அது குருவோட சந்நிதி தான். ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னு சிம்மராசிக்காரங்க முடிவு பண்ணிட்டா தன் தலையில இருக்கிற அந்த கிரீடத்தை கூட கழட்டி வச்சுட்டு ஒரு சாதாரண மாணவனா குருவோட காலடியில போய் உட்கார்ந்துடுவாங்க. அந்த பணிவு அவங்க கிட்ட உண்டு. குருவையும் ஞானத்தையும் மதிக்க தெரிஞ்சவங்க சிம்மராசிக்காரங்க. இந்த மரியாதை ஒரு கலையில சிறந்து வழங்குற எல்லோருக்கிட்டையும் அவங்களுக்கு இருக்கும். ஒரு பெரிய இசைக்கலைஞர், ஒரு நாட்டிய கலைஞர், ஒரு புகழ்பெற்ற நடிகர், இப்படிப்பட்ட பெரிய மனிதர்களோட நட்பா இருக்கிறதே அவங்க பெருமையா நினைப்பாங்க. அதனாலேயே பெரிய மனிதர்களோட நட்பு இவங்களுக்கு ரொம்ப சுலபமா கிடைச்சிரும். பகுதி 3, ஓர் அரசன் சந்திக்கும் சோதனைகள். வாழ்க்கை எப்பவுமே ஒரு பூப்படுக்கு கிடையாது இல்லையா? கீரிடம் வச்ச தலைக்கும் கவலைகள் இருக்கும். கிரகங்களோட ஆட்டத்துல ஒரு அரசன் தன்னோட அதிகாரத்தையே கேள்வி கேட்கிற மாதிரி கடினமான காலங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். சிம்ம ராசி சந்திக்கிற அந்த சோதனைகளை பத்தி நாம இப்ப பார்க்கலாம். ஒரு சோதனை வரும்போது சிம்ம ராசிக்கு இயற்கையாவே சில நண்பர்கள் உதவிக்கு வருவாங்க. பூமிக்கு அதிபதியான செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கிறதுனால சீருடை போட்டவங்க மேல இவங்களுக்கு இயல்பாவே ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதனால காவல்துறை, ராணுவம், நீதித்துறை மாதிரி அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களோட நட்பு இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும். ரொம்ப இக்கட்டான நேரங்கள்ல இவங்க தான் சிம்ம ராசிக்கு பெரிய பக்கபலமா நிப்பாங்க. ஆனா வாழ்க்கை எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காதே.
சிம்ம ராசியோட அதிபதியான சூரியன் ஜாதகத்துல எங்கேயாவது பலவீனமாகி கிரகண தோஷத்தால பாதிக்கப்பட்டா அவ்வளவுதான், அவங்க வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறிடும். அது வரைக்கும் ராஜாவா வலம் வந்தவங்க திடீர்னு எல்லாத்தையும் இழந்து நிக்கிற மாதிரி ஒரு நிலைமை வரும். அந்த மாதிரி காலகட்டங்கள்ல அரசாங்கத்தால பிரச்சனைகள் வரும், அரசியல் சிக்கல்கள் வரும், பொது இடத்துல அவமானப்பட வேண்டியிருக்கும், பதவியை இழக்க நேரிடும். இப்படி ரொம்ப கடுமையான சோதனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். எவ்வளவு பெரிய தலைவர்களா இருந்தாலும் சரி, இந்த சூரியன் பலவீனமாகிற நேரத்துல ஒரு பெரிய தலைகுனிவை சந்திச்சே ஆகணும். இது சிம்ம ராசிக்கு வாழ்க்கையில வர்ற ஒரு மிக கடினமான சோதனை. 4வது பகுதி, பலத்தையும் பலவீனத்தையும் தரும் குரு. வெளி உலகத்துக்கு சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிற இந்த கம்பீரமான ஆளுமைக்குள்ள யாருக்குமே தெரியாத ஒரு ஆழமான வலி புதைஞ்சிருக்கும். அந்த வலி, அந்த சிங்கத்தோட ஆழமான வேதனையோட மூலம் எதுன்னு தெரியுமா? வாங்க அதை பத்தி இப்ப பாப்போம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்ற 5ஆம் வீட்டுக்கும், அதாவது இது குழந்தைங்களை குறிக்கிற வீடு, அதே போல அஷ்டமஸ்தானம்னு சொல்ற 8ஆம் வீட்டுக்கும், அதாவது இது அவமானங்கள் தடைகளை குறிக்கிற வீடு, இந்த 2 வீட்டுக்குமே அதிபதியா வர்றவர் குரு பகவான். இதோட விளைவு என்ன தெரியுமா? ஊருக்கே ராஜாவா ராணியா வலம் வர்ற சிம்ம ராசிக்காரங்க தன்னோட பிள்ளைகளாலேயே சொல்ல முடியாத மனவேதனையை அனுபவிப்பாங்க. தன்னோட பிள்ளைகள் செய்யற தவறுகளால இல்ல அவங்களோட கெட்ட பழக்க வழக்கங்களால 4 பேருக்கு முன்னாடி தலைகுனிய நேரிடும். என் பிள்ளைன்னு வெளியில சொல்லிக்க கூட முடியாத அளவுக்கு வேதனைப்படுவாங்க. அந்த வழியை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம வீட்டுக்குள்ள தனியா உட்கார்ந்து அழுது புலம்புவாங்க. இதுதான் சிம்மத்தோட மிகப்பெரிய பலவீனம். ஏன்னா ஒரு சிம்ம ராசிக்காரருக்கு கௌரவமும் மரியாதையும் தான் உயிர் மாதிரி. காசு பணம் இல்லாம கூட அவங்களால ஒரு நாள் வாழ்ந்துட முடியும். ஆனா தன்மானத்தை இழந்து கௌரவத்தை இழந்து ஒரு நொடி கூட அவங்களால வாழ முடியாது. சிம்ம ராசிக்காரங்க இயல்பாவே யாரையும் காட்டி கொடுக்க மாட்டாங்க. ஆனா தனக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டா அவங்கள வாழ்க்கையில மன்னிக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட குணம் கொண்டவங்களுக்கு தன்னோட ரத்தமான பிள்ளைகளே அந்த துரோகத்தையும் அவமானத்தையும் தரும்போது அது உங்களை முழுசா உடைச்சு போட்டுடும். 5வது பகுதி, வெற்றிக்கான வழிகாட்டி. சரி, இப்படிப்பட்ட சோதனைகள்ல இருந்து மீண்டு வந்து உடைந்த அந்த கிரீடத்தை சரி செஞ்சு மறுபடியும் சிம்மாசனத்துல கம்பீரமா உட்காரணும்னா சிம்ம ராசிக்காரங்க ஒரு முக்கியமான விதியை பின்பற்றணும். அந்த பாதை எதுன்னு இப்ப பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரங்க தன்னோட வாழ்க்கையில வர்ற எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் தங்களை காப்பாத்திக்க அவங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான கொள்கை அளவுகோல். அதாவது எல்லாத்துக்குமே ஒரு எல்லைய, ஒரு அளவை வச்சுக்கிறது. இயற்கையாவே சிம்ம ராசிக்காரங்களுக்குள்ள ஒரு மனசாட்சி இருக்கும். அது சொல்லிட்டே இருக்கும், இது சரி, இது தப்பு, இவ்வளோதான் நம்மால முடியும், இதுக்கு மேல போகக்கூடாதுன்னு. பிரச்சனை எப்ப வருதுன்னா அந்த மனசாட்சியோட குரலை மீறி அந்த கோட்டையை அவங்க தாண்டும் போதுதான். யாருக்காகவாவது அடிபணிஞ்சு போகும்போதோ இல்ல தன்னோட சக்திக்கு மீறி ஒருத்தருக்கு உதவி செய்யும் போதோ அவங்க கண்டிப்பா ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. அதனால நீங்க செய்ய வேண்டியது இந்த 3 விஷயங்கள் தான். முதலாவது, உங்க மனசாட்சி சொல்றத கேளுங்க, அதுக்கு எதிரா ஒருபோதும் போகாதீங்க. 2வது, உங்களுக்கென்று ஒரு எல்லைய வரைஞ்சுக்கோங்க. இந்த உறவுல இவ்வளோதான் இடம், இந்த உதவிய இந்த அளவுக்கு தான் செய்ய முடியும்னு தெளிவா இருங்க. 3வது, அந்த எல்லைக்குள்ள நின்னு உதவி பண்ணுங்க. இந்த அளவுகோலை மட்டும் நீங்க சரியா பின்பற்றினீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையாலையும் உங்க கௌரவத்துக்கோ உங்க நிம்மதிக்கோ எந்த ஒரு பாதிப்பும் வராது. அன்பான சிம்மராசி உள்ளங்களே, ஒண்ணே மட்டும் எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க தனியாள் கிடையாது. ஆனா தனிச்சு நின்னு ஜெயிக்கிற ஆட்கள் கொண்டவங்க நீங்க. உங்க பலம் என்ன, பலவீனம் என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான அந்த அளவுகோலை பின்பற்றி வாழுங்க. இறைவனோட அருள் நிச்சயமா எப்பவும் உங்களுக்கு துணையா இருக்கும். நீங்க தான் உங்க வாழ்க்கையோட ராஜா, நீங்க தான் ராணி. உங்க அதிகாரத்தையும் உங்க வெற்றியையும் இந்த உலகம் ஒரு நாள் நிச்சயம் கொண்டாடும். இந்த ஆய்வு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களான மத்த சிம்ம ராசிக்காரங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் அலைவரிசைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.